வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 41 ரிவ்யூ. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நான் இந்த எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவு தான் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு, நம்ம வீடியோஸ்க்கு கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே எபிசோட்னாலே நம்ம மக்கள் பிரதிநிதி விஜய் சேதுபதி வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவார். சரி, மெயினாக இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா, அன்றைக்கி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக விஷயங்கள் நடக்குன்றதுனால தான். ஏன்னா 7 சீசனாக நம்ம பார்த்ததில் வந்து கமல் சாரோட அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்ப்போம். ஏன்னா வாரம் ஃபுல்லாக 5 நாள் பார்க்காதவங்க கூட அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்குற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாதிரி பேசிட்டு சாட்டர்டே சண்டே ஒரு மாற்றி பேசுகிற மாதிரி முக்கால்வாசி விஷயங்கள் இருக்காது. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன தான் அவங்க இது பண்ணாலும் கமல் சார் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கரெக்டாக அவர் கேள்வி கேட்பார், பேலன்ஸ்டாக கேட்பார்னு நமக்கு தெரியும். கமல் சார் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால நமக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த வர 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 சாட்டர்டே சண்டே எபிசோட் ஏன்டா பார்க்குறோன்ற அளவு வெறுப்பாக கடுப்பாக இருக்குது. அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடே வராமல் இருந்தாலே நல்லா இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வழக்கம் போல் எல்லா வாரமும் அவர் பண்ணுற மாதிரி இந்த வாரத்தையும் ஒப்பேத்திட்டு போயிட்டார். ஒன்றுமே பண்ணல. சும்மா அப்படியே ஜென்ரலாக அப்படி பேசிட்டு என்னத்தையோ ஒரு 1.5 மணி நேரம் என்னமோ தள்ளணுமேன்னு சொல்லி தள்ளுறாரு. அங்கே வந்து உட்காந்து எல்லாமே பெய்டு ஆடியன்ஸாக இருக்கிறாங்க. எதை தள்ளவனு கை தட்டானுங்க. இன்னொன்று இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி ஃபுட்டேஜ் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த 1.5 மணி நேரம் போட்ட எபிசோடில் இந்த பிரேக் ஒரு போயிட்டு வந்து ஒரு திருப்பி என்ட்ரு ஆகும்போது இந்த கிளாப் தட்டுற மாதிரி ஆடியன்ஸை காட்டுறாருங்களே, அதில் ஒரே ஃபுட்டேஜ் தான் திருப்பி போட்டுருந்தாங்க. அதில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்கள தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியே கை தட்டிருக்காங்க. அப்போ எங்கேயும் அவனுக்கு கை தட்டுற மாதிரியும் தெரில, ஒன்றும் கேள்வி கேட்குற மாதிரியும் தெரில. ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. பேசிக்காக அவர் வந்து இன்றைக்கி நல்லா வந்துட்டு நீட்டாக வந்து பேசி கீசி பண்ணி நல்லா ஒப்பேத்திட்டு தான் போகிறார். எதுவுமே பண்ணல. சரி, இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன காட்டினாங்கன்னு அதை நம்ம பேசுவோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் ஃப்ரைடே அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃப்ரைடே அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க காலையில் ஃபஸ்ட்டு அருண் வந்து ஒரு கேப்டனாக வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஜாக்லின் மைக்கை சரியாக மாட்டணும்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. மைக்க மாட்டேன். உடனே கேப்டன் வந்து அதை கேள்வி கேட்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து ஜாக்லின் கேட்குறாரு. அதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க. நீ வந்து ஜாக்லின் தனியாக போய் உட்காந்துரு, உன் பக்கத்தில் யாரும் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஏமாற்றி சொல்கிறாங்க. அது அவனுக்கு விளையாட்டாக சொல்கிறாங்களா, சீரியஸாக சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. அவனுக்கு சீரியஸாக சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரூல்ஸை வயலேட் பண்ணி ஒரு சீப்பான கேம் ஆடுறாங்கன்னு அர்த்தம். விளையாட்டாக அவனுங்களும் சொல்லிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனால் ஜாக்லின் தனியாக உட்காந்தும்போது, நான் தனியாக உட்காந்து அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்து கரெக்டாக கேட்குற யார் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு. அங்கே வந்து பக்கத்தில் சௌந்தர்யா தான் உட்காந்து போகிறாரு. ஸோ ஒரு பேசிக்கான சௌந்தர்யா கிட்டே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு இந்த மாதிரி ஜாக்லின் வந்து இந்த மாதிரி மாட்டாமல் இருந்தாங்க, அது தப்பு, அதனால் நீங்களாம் மைக்க மாட்டுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வரும் அப்படின்னு ஏதோ சொல்கிறார். சிம்பிளாக ஒரு இது அருணாக வந்து சொல்கிறது கிடையாது. பிக் பாஸ் அருணுக்கு ஒரு கேப்டனாக ஒரு ரூல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி யாராவது மாட்டாமல் இருந்தாங்கன்னா பிக் பாஸ் சொன்னார்னா அருண் வந்து கேட்டு அவங்க பக்கத்தில் இருக்கணும் ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இது ஏற்கனவே ராயன் பண்ணலன்னு சொல்லி சௌந்தர்யா பண்ணாங்க. சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, பல பேர் கொடுத்தாங்க. இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு வந்து அருண் வந்து சொல்கிறாரு சௌந்தர்யா கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேவா? மற்றவங்க எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும், ரிவ்யூ பண்ணுற நமக்கு தெரியும். பிக் பாஸுக்கு ஏன் யாரோ ஒருத்தங்க ஏன் பிக் பாஸுக்கு போகிறாங்க, அப்புறம் 7 சீசனாக பிக் பாஸ்க்கு வந்தவங்களாம் ஏன் வந்தாங்க, நிறைய பேர் பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வரணும்னு வெயிட் பண்ணுங்கிறாங்க, அவங்களாம் ஏன் பிக் பாஸ்க்குள்ளே வரணும்னு சொல்லி வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி வராங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். சௌந்தர்யாவுக்கு மட்டும் அது தெரியல. சௌந்தர்யா ஏன் பிக் பாஸ் போயிருக்காங்கன்னு தெரியல. சௌந்தர்யா பிக் பாஸுக்கு ஏன் போயிருக்காங்கன்னு நினச்சிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு இவ்வளோ வருஷமாக இருந்ததுக்கு பதிலாக 100 நாள் வேறு ஒரு வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஜாலியாக ஒரு டூருக்கு ஒரு நல்ல ஒரு அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு நல்லா வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே எந்த வேலையும் செய்யாமல், யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா கதை அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாகிட்டு அப்படியே கூலாக ஒரு வெக்கேஷன் போன மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஒரு 3.5 மாதம் ஒரு எக்ஸ்டெண்டட் வெக்கேஷன் மாதிரி ஜாலியாகிட்டு போல தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை சொன்னாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டாஸ்க் பண்ண மாட்டேன்றாங்க. எதை சொன்னாலும் ஒரு வார்த்தையை பிடிச்சின்னு சண்டை போடுறாங்க, ரூல்ஸை மதிக்க மாட்டுறாங்க, வீட்டில் இருக்கவங்க யாரையும் மதிக்க மாட்டுறாங்க.
அப்புறம் எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அவங்க வந்து இன்வால்மெண்ட் காட்டுறதில்ல. வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் அவங்க வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுறதில்ல, யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுறதில்ல. எல்லார்கிட்டையுமே பிரச்சனை. யார்கிட்டையுமே வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு 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 பொறுமையாக ஒரு பாந்தமாக ஒரு சப்போர்ட்டிவாக பேசுறதில்ல. இவங்களுக்கு வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரில. அது ஓட்டு போடுறதுலாம் மக்கள் போடுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் ஏஐ டூலை வச்சு, அதாவது பாட்டை வச்சு இவங்க வந்து ஓட்டு அடிச்சு தள்ளுறாங்களான்னு தெரியல. இல்லை அதுக்குன்னு இவங்க கரெக்டாக பெய்டு ஆளுங்களாம் வச்சுட்டு வந்துடுறாங்களான்னு தெரில. இவங்களுக்கு மக்கள் யாரும் ஓட்டு போட்டு இவங்க ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெளிவாகவே தெரியும், யாரும் இவங்களுக்கு வந்து வாண்டடாக போய்ட்டு சௌந்தர்யாக ஓட்டு போட்டு போடுறதில்ல. இவங்களுக்கு ஓட்டு போட்டு சும்மா உட்கார வச்சுருந்துக்கிறாங்க. பட் ஆனால் என்ன தான் ஓட்டு போட்டு உள்ளே உட்கார வச்சாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் சும்மா உட்காரலாமே தவிர வெளியே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாமல் அருண்கிட்ட ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவர் வந்து என்னென்னா எது சொன்னாலும் ஒரு டாஸ்க் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பண்ண முடியாதுன்றாங்க. சரி தண்டோரை போடுற மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. நீங்களே ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு கேட்டால் எனக்கு எதுவும் பண்ண தெரியாதுன்றாங்க, எனக்கு எதுவும் பண்ண தெரியாது அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே அப்படியே மேனாமினிக்கு மாதிரி பண்ணிக்கிறது. அப்புறம் அருண் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏம்மா இது நான் எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு. பிக் பாஸ் வந்து எனக்கு கேப்டன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா, அதை தான் நான் சொல்லணும்னு சொல்லி அருண் சாதாரணமாக தான் சொன்னார். இது ஒருத்தங்க எதை சொன்னாலும் பண்ண மாட்டேன் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணும், இதில் எனக்கு ஒன்றும் இன்டென்ஷன் கிடையாது, நான் வாண்டடாக வந்து ஒன்று சொல்லுமா, இவங்க பிக் பாஸ் எனக்கு ஒரு பொசிஷன்றனால ஒரு இது கொடுத்துருக்காரு, அது இவங்க தப்பு பண்ணதால நான் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம நேச்சுரலாக அதுதான் சொல்லுவோம். இது நார்மலாக பேசுறது. இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த இன்டென்ஷன் இல்லைன்னு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கின்னு நீங்கள் எப்படி இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லலாம்? அப்போ நான் அவங்கள வெறுப்பேற்றுறேன்னா, இவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் அந்த இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லி எதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணணும் சண்டை பண்ணி சுத்தமாக தெரிலன்னு இல்லை, தெரியும். ஆனால் வாண்டடாக எல்லாத்துக்குமே பிரச்சனை. அதாவது எதை சொல்லு ஒரு குறை சொல்லுவேன், எது எடுத்தாலும் சாப்பாட்டில் கல்லுன்னு சொல்லுவேன்னா எப்படி? அருண் இத்தனைக்கு சாஃப்டாக கூலாக சொல்கிறாரு, ஒரு மண்ணுமே அங்கே ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க வந்து இருப்பாங்க, நீங்கள் எப்போ பார்த்தா இரிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அருண் என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் ஏன் இரிட்டேட்டிங் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு நீங்கள் என்ன நீங்கள் இப்போ இரிட்டேட்டிங் நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லி அருண் அந்த வார்த்தையை பிடிச்சி பேசணுன்னு. பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னு பிடிச்சி பேசுகிறேன்னு அருண் தான் சொல்லுறது. இப்போ நான் அந்த ஒரு வார்த்தை சொன்னது பிடிச்சி பேசுகிறல்ல, அதே மாதிரி நீங்கள் பிடிச்சி பேசுகிறீங்க, அதனால தான் நான் எடுத்து சொன்னேன். நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டாஸ்க்கை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் காரணம் வந்து ஜாக்லின் என்ன பண்ணிட்டுருந்தாங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க சௌந்தர்யாவை இது பண்ணி என்ன அறிவில்லை சும்மா இது பண்ணி பேசினுக்கிற. நேற்று சாச்சன விஷயத்துக்காக ஜாக்லின் எவ்வளோ சௌந்தர்யாவுக்கு சண்டை போட்டு பேசினாங்க. அப்போ அருணுக்காக வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா சொல்லக்கூடாதே. அவர் என்ன சொன்னார் அருண், சும்மா சாதாரணமாக சொன்னார், நான் தப்பு பண்ணேன் நீ டாஸ்க் பண்ணு சொல்லி முடிஞ்சா பண்ணு, இல்லைனா அவர்கிட்ட ஏன் பேசுங்க சொல்லணும்ல, அப்படியே வாழ்த்து விட்டுனுங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது. ஜாக்லினோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு, சௌந்தர்யாவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் இந்த சீசன் ஃபுல்லாக நடக்குது. இது மட்டும்தான் நடந்துருக்கு. இதை வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து கேட்கறதில்ல. இன்றைக்கி அதை பற்றி கேள்வி கேட்கல. ஃப்ரைடே எபிசோடுன்னு போட்டது கூட அவங்க அருண் ஏமா அவர் கேப்டன் வந்து சொல்கிறாருமா, அது ஏன் நீங்கள் பண்ணலன்னு கேட்கல. இருங்க, விஜய் சேதுபதி அவர் என்னென்னலாம் கேட்கல அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம க்ளீனாக பேசுவோம். இது நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இதுக்கப்புறம் ஃப்ரைடே எபிசோடில் என்னென்னா முத்துவும் சௌந்தர்யாவும் ஒன்று பேசுகிறாங்க. முத்துவும் சௌந்தர்யாவும் பேசும்போது முத்துவும் தர்ஷிகாவும் பேசும்போது முத்து வந்து தர்ஷிகாட்ட சொல்கிறாரு, தர்ஷிகா தான் ஆரம்பிக்கிறாங்க, இந்த சௌந்தர்யா வந்து பயங்கர கேம் ஆடுறாங்க ஸ்மார்ட் டிக்கெட்டுன்னு சொன்னபோது முத்து சொல்கிறாரு, ஆமாம் சௌந்தர்யா வந்து பயங்கரமான கேமு, கிளவரான ஆள். முத்து என்ன சொன்னோன்னா, முத்துக்கே சௌந்தர்யா பார்த்து பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் எப்படி பிளேட்டை மாற்றி எப்படி அவங்க ஃபேவரெல்லாம் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. அவங்க இந்த கேமுக்காக ரொம்ப விவரமாக ஆடுறாங்க. அவங்க 10 வாரம் கடந்து போகிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அவங்க வந்து இவங்க வந்து தர்ஷிகா வந்து ஆமாம் சௌந்தர்யா அப்படி தான் பண்ணுறாங்க, ரொம்ப மேனிப்புலேட்டிவ் கேமு, ரொம்ப ஒரு மாதிரி மேனிப்புலேட்டிவ்ன்றதோட அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அதை ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு ஆடிட்டுருக்குறாங்க. அண்ட் அவங்க வாலண்டரியாகவே எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொன்னாங்க. முத்துன்னு சார் ஆமாம் அவங்க எல்லாத்தையுமே வாலண்டரியாக தான் பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஆனால் வியூவர்ஸாக பார்க்குற நமக்கு, ரிவ்யூவராக பார்க்குற நமக்கு என்ன தோணுன்னா, சௌந்தர்யா வந்து அவ்வளோ கிளவர்லாம் ஒன்றும் கிடையாது, பயங்கர கிளவராலாம் ஒன்றும் கேமெல்லாம் ஆடல. சௌந்தர்யா வந்து என்னென்னா யாரையும் மதிக்க மாட்டேன், எவனையும் மதிக்க மாட்டேன், எதுக்கும் இது பண்ண மாட்டேன். என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சா அனுப்புங்க, நான் போகிறேன், இருக்கணும்னா இருப்பேன், நான் பாட்டுன்னு அப்படியே இருப்பேன், போகிறதுனாலும் போகிறேன், இருக்குந்தாலும் இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு அவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் எதாவது திட்டினாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. அதனால் அவங்களுக்கு அது எதுவுமே ஒன்றும் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு புரிதலும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மண்ணும் கிடையாது. இவங்களாக தான் நினைக்கிறாங்க. ஸோ முத்து அந்த மாதிரி யோசிக்கிறது ஃபஸ்ட்டு அவர் நிறுத்தணும். முத்து வந்து என்னமோ ரொம்ப சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பயங்கர வேல்யூ கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல முத்துவோட மெச்சூரிட்டி கொஞ்சம் அடி வாங்குது. அதை மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்களை பார்த்தா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க.
அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல. டூ மச் ஆஃப் வேல்யூ கொடுக்குறாங்க. டூ மச் ஆஃப் வேல்யூ கொடுத்தா அவங்கள பார்த்தாலே விலைக்கு இருக்கணுன்றாங்க. தர்ஷிகாவும் வந்து ஆமாம் சௌந்தர்யா வந்து பயங்கர கிளவர் ஆடுறான்னு சொல்லி ஒரு மாதிரி விலைக்கு இருக்கணுன்றாங்க. ஆனால் இவங்க வந்து சௌந்தர்யா அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிளவராக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கிளவராலும் ஒரு மண்ணும் கிடையாது. சௌந்தர்யா பாட்டு பண்ணுங்க. என்னென்னா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை கேள்வி கேட்குறது இல்லை, அவங்கள எதுவுமே கொஸ்டின் பண்ணுறதில்ல. அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி அவங்க ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ பாஸ் கொடுத்துன்னுக்குறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு பிக் பாஸில் ஒன்று நடக்குது, சௌந்தர்யா ஃப்ரீ பாஸ்ன்னு ஒன்று தனியாக நடக்குது. அது கொடுத்துன்னே இருக்கிறாரு. அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு செகண்ட் வீக் ஒரு அள்ளு விட்டுது, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாருமே அவங்க கார்னர் பண்ணிட்டாங்க, ஒரு குழு அமைச்சு அவங்களை ஒதுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சபோது அவங்க என்ன பண்ணாங்க, கேம் ஒழுங்கானு சொல்லி அடக்கி வச்சு எல்லார்கிட்டையும் கரெக்டாக பேசுகிற மாதிரி பேசி இன்வால்வ் பண்ணாங்க. அந்த வீக்கு தாண்டிச்சு. அந்த வீக்கே அந்த குழு அப்படின்னு சொன்னால் அந்த குழுவை போட்டு இவங்க பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அந்த வீக் தாண்டவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்குது, கிளாப்ஸ் கிடைக்கணும்னு என்ன பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த வீக்காவது அவங்களுக்கு கேள்வி கேட்டு ஆஃப் பண்ணிடணும், அது பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 வாரம் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம் கேள்வி கேட்கல, இனிமேல் மட்டும் என்னத்தை கேள்வி கேட்க சார் ஜாலியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். சும்மா இந்த பூசி மொழிகி அப்படியெல்லாம் இது பண்ணி இதுக்கு இது காரணமாக அது காரணமாக இவங்கள சேஃப் கட்டலாம் ஒன்றும் இல்லை. பிக் பாஸை நம்ம ஷோவை நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூவராக என்னோடய கருத்து இதுதான். ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். சௌந்தர்யா நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, வீக்கெண்ட் வர மக்கள் பிரதிநிதி வந்து சௌந்தர்யா பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டிருந்தாருன்னா சௌந்தர்யா கொஞ்சம் ஆஃப் ஆகிருப்பாங்க, வீட்டில் கொஞ்சம் ஜெல்லாக இருப்பாங்க, அண்ட் வீட்டில் இருக்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே கேள்வி தான், இந்த பிக் பாஸ் ஷோக்கு வரணும்னு சொல்லி 1008 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துருக்குங்களா இந்த வாய்ப்பை. இப்படி வந்து இந்த வாய்ப்பை பற்றி ஒன்றுமே கவலைப்படாமல் அதை ஒஸ்ட்டாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எவ்வளோ பேர் டிசர்விங் கேண்டிடேட் இருக்காங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கெரியர் கிடைக்கும், பாப்புலர் கிடைக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்க. ஒன்று சும்மா வந்து அதோட வேல்யூ தெரியாமல் ரூல்ஸை வயலேட் பண்ணிக்கின்னு ஹவுஸ்மேட்ஸை மதிக்காமல் அப்படியே ஒரு டூருக்கு வெக்கேஷன் வந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பண்ணிவிட்டு அது பாட்டு கவலையே படம் அவங்க பாட்டு இருந்துன்னு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. அண்ட் அவங்க ஏதோ வெளியில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு ஓட்டு வாங்கினே இருப்பாங்க, அவங்கள வச்சுன்னே இருப்பீங்க. கண்டென்ட்டும் கொடுக்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, எரிச்சல் தான் காட்டினுருக்காங்க. சாச்சனாலும் பிடிச்சி கத்துறாங்க, அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கல. ஆனால் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அது என்ன கதை? அப்புறம் என்ன இருக்குங்க? அப்போ அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு லாபிங் இருக்குது, அவ்வளோதான். அப்போது அப்படி இருக்கிற ஒரு ஷோவை நம்ம எப்படி மதிக்க முடியும்? அதுக்கு எப்படி அப்படி அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிற ஹோஸ்ட்டை நம்ம எப்படி வந்து ஹோஸ்ட்டு சூப்பராக பண்ணுறோன்னு நம்ம சொல்ல முடியாது. உள்ளதை உள்ளபடி தான் பேச முடியும். நீங்கள் சௌந்தர்யாவுக்கு என்ன ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது, அவங்க அப்படி வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒருத்தங்க வந்து தேவையில்லாமல் ஒருத்தங்களோட பொசிஷனை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு தர்ஷா உள்ளேருந்துருக்கலாம், ரவீந்தர் உள்ளேருந்துருக்கலாம், ராணவ் கூட ஆர்னவ் கூட உள்ளேருந்துருக்கலாம், அவர் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்பார். இதுக்கு சௌந்தர்யா உள்ளே வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அது கேள்வி கேளுங்க. அவங்க மக்கள் ஓட்டு போடுறாங்களா, பாட்டை வச்சு பண்ணுறாங்களா, இல்லை அதுக்குன்னு பெய்டு மீடியா குரூப்ஸ் வச்சு பண்ணுறாங்களான்றது நமக்கு முக்கியம் கிடையாது. ஹோஸ்ட்டாக நீங்கள் அவங்கள கேள்வி கேளுங்க. ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல, அப்படியே ஃப்ரீ பாஸ் கொடுத்துனீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுனாலும் கேட்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சான், ஒரு மாதிரி மைண்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சான். 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துன்னு தான் பண்ணுவாங்களாம். அதுவும் போயிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், இது எனக்கு டயர்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது வரல, இவ்வளோ பெரிய டைலாக 4 வார்த்தை வந்து பெரிய டைலாக். ஆனால் நடிக்கணும், நடித்து காசு மட்டும் நல்லா வாங்கணும். ஆனால் 4 வார்த்தை சொல்கிறது பெரிய டைலாகா என்ன? ஸோ பார்க்குற நமக்குலாம் வந்து என்ன, வீக்கெண்டில் பார்க்குறவங்க வாரம் ஃபுல்லாக பார்க்குறவங்க கேன பசங்க நினச்சிட்டாங்களா? ஸோ அது தப்புனா தப்பு தான், ரிவ்யூ பண்ண தான் செய்யும். ஸோ இதுதான் சௌந்தர்யா பண்ணுற ஒரு விஷயம். இது இன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் யூஸ்வலாக பண்ணுற அந்த ஒப்பேத்துற வேலையை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு ஆற்றுன்னு ஆற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எடுத்தோடனே என்ன பண்ணாங்க, ஸ்கூல் டாஸ்க்கை பற்றி பேசினாங்க. ஸ்கூல் டாஸ்க்கை பற்றி இவங்க பேசும்போது அப்பா எனக்கு அப்படியே பள்ளி பருவத்துக்கு நான் போயிட்டேன், என்னோடய மலரோட நினைவுகளுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. டேய் நீங்கள் ஆடின அந்த ஸ்கூல் டாஸ்க்கு தான் நாங்கள் 5 நாளாக பார்த்தோமே, அது ஸ்கூல் டாஸ்க்காடா? பள்ளி பருவத்துக்கு போனால் மாதிரியா இருந்தது? நீங்கள் என்ன பள்ளி பருவத்தில் இருந்த ஆளுங்க மாதிரி தான் இருந்தீங்களா? எல்லாம் என்ன ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லி ட்ரையாங்கிள் லவ், கிரியாங்கிள் லவ், இந்த லவ் அந்த லவ், முக்கோண காதல், கிக்கோண காதல்னு சொல்லி இதை மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. வேறு ஏதாவது உருப்படியாக பண்ணிங்களா? வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சண்டை லவ் இல்லை, இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லி லவ் டாஸ்க் ஆக்கிட்டீங்க. அதையும் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் டாஸ்க்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, நான் அதை ரசித்து பார்த்தேன்றாரு. சரி உங்கள் ஷோ நடத்துறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான் பேசுவீங்க, ஆனால் அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக என்டர்டெய்னிங்காக பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்க. இல்லைனா ரிவ்யூவில் அது வேஸ்ட்டு, அது ஒரு மண்ணும் இல்லை, சும்மா இவங்க வாயில் வடை சொல்கிறாங்க தான் நாங்கள் சொல்ல முடியும். ரிவ்யூனா என்ன? உள்ளதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுறதுக்கு ரிவ்யூ கிடையாது. உள்ளதை என்ன நடந்ததோ அது கரெக்டாக இருந்ததா, கரெக்டாக இருந்தது, கரெக்டாக இல்லை. ஸ்கூல் டாஸ்க்கு ஒன்றுமே இல்லை.
ஸ்கூல் டாஸ்க் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க ஸ்கூல் டாஸ்கில்? அதை வேறு வந்து இவங்க பள்ளி பருவத்துக்கு போயிட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லோரும் யோசிச்சு வச்சுனாங்க. எனக்கு அந்த வாட்ச்மேன் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு என் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சு, எனக்கு ஸ்கூலில் ஞாபகம் வச்சு. ஒன்றே மஞ்சரி தான் எனக்கு அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்த ஞாபகம் வச்சு. மஞ்சரி ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லி ஜாக்லின் கதறி எழுதாங்க, மஞ்சரி கதறி எழுதாங்க, சௌந்தர்யா கற்றுன்னு கத்துனா சண்டை போட்டாங்க, ஜெஃப்ரி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மிரட்டிங்கன்னு உருட்டிங்கன்னு அவர் கத்திருந்தார். இங்கே ராணா ஒரு சைடு இது பண்ணுங்கிறாங்க, சத்யா ஒரு சைடு பண்ணுங்கிறான், பவித்ரா, தர்ஷிகா, விஷால் வந்து ஹார்ட்டு போட்டுன்னு சுற்றிருந்தார். ராயன் ஒன்றுமே பண்ணல, ரயான் ஒன்றுமே பண்ணல, ரஞ்சித் ஒன்றுமே பண்ணல. ஒரே இடத்துல வந்து சத்தம் போட்டு ரஞ்சித் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனந்த் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி எல்லோரும் ஒன்று ஒன்று. தீபக் அந்த சைடு இருந்தாரா இல்லையானே தெரில. சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு லவ் போராட்டமாக ஒரு ஸ்கூலில் இப்படி நடந்துன்னா டிசி கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி கடாச்சிட்டு சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி கடாச்சிடுவாங்க. அந்த பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கும் ரோல் பாரு பிக் பாஸ் கொடுக்குறாரு. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டிவோர்ஸ் ஆச்சா திருப்பி அவங்க பேட்சப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்களா? பிக் பாஸ் கொடுக்குற கான்செப்டே லவ் கான்செப்டாக தான் இருக்குது. அப்போ ஹவுஸ் மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு ஸ்கூல் டாஸ்க் இருந்துச்சு. அது வேறு பள்ளி பருவன்றானுங்க. சரி, 7 சீசனாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ஒரு வாரம் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். கண்டஸ்டன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கினாங்க. அண்டு வீக்கெண்டில் வந்து கமல் சார் சூப்பராக அந்த கமல் சார் எபிசோடை பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். கரெக்ட் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னலாம் அவர் கேள்வி கேட்கணும்னு நினச்சோமோ கேட்பார். அவரும் சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள் ஹார்ஷாக கேட்பார் நம்ம நினச்சிருக்கோம், அதை அப்படியே சாஃப்ட் ஆக்கியிருக்காரு. சில விஷயங்கள் கேட்க தேவையில்லாத விஷயங்களை கேட்டிருக்காரு. போன சீசனில் வந்து மாயாக்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கடைசியிலாம் வந்து என்ன ஒரு சைட் ஃபேவரட்டிசம் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி விமர்சனம் வச்சாங்க. அதெல்லாமே இருக்குது. ஆனால் அவர் பல விஷயங்கள் நிறைய சூப்பராக பண்ணார். நிறைய விஷயங்கள் அவர் பக்காவாக பண்ணார். அதனால தான் 7 சீசன் வரைக்கும் கொண்டு வர முடியும். அதனால தான் 7 சீசன் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வைக்க முடிஞ்சுது. இவர் 6 வாரம் இன்றைக்கி. ஆனால் ஃபஸ்ட்டு 3 வாரம் 4 வாரத்தில் இவர் ஷோ வாஷ் அவுட் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி. ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் சீசன்லாம் இவர் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்னால் நம்ம வந்து பார்க்க வேணாமான்னு யோசிக்கணும். ரிவ்யூ பண்ணுறதுனால நம்ம வேறு வழியில் உட்காந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் ரிவ்யூ பண்ணலைன்னா நான் ஷோவே பார்க்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த டைமை வந்து நம்ம வேறு ஏதாவது பார்க்கலான்னு. ஓடிடியில் எவ்வளோ படம் இருக்குது, எவ்வளோ ஷோஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பிக் பாஸ் ஹிந்திலேயாவது ஸ்ருத்திகா வந்து நல்லா பட்டையை கிளம்பிடுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பள்ளி பருவம்னு சொல்லிட்டு என்னவோ வாயில் வருது. ஆனால் ஹவுஸ்மேட்ஸுக்கு என்ன பண்ண முடியும்? ஷோவில் இருக்கிறாங்க, மீடியாவில் இருக்கிறாங்க, ஒரு சேனலில் ஒரு பண்ணுறாங்கன்னா வேறு வழியில் மேடை நாகரிகத்துக்காக சும்மா அங்கே நின்றுக்குன்னு வாயில் வடை சொல்ல வேண்டியது தான். இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சின்னு பேசி தான் ஆகணும். எல்லாருமே ஜாலி 5 நாள் சண்டை போட்டுருந்து இவனுங்க வாரம் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்காங்க, சாட்டர்டே சண்டே வேறு மாதிரி இருக்கிறானுங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களும் என்ன பண்ண முடியும்? ஹோஸ்ட் எப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இருப்பை வந்து தக்க வச்சுக்கணும்ல. அந்த ஹவுஸ்மேட்ஸாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஏதோ ஒன்று முடிச்சுட்டு போனால் போதுன்னா தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு கடுப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அது வெளில காட்ட முடியும். அப்படியே மேடை நகரத்துக்கு தமிழ் ஆமாம் சார் சூப்பராக இருந்துச்சு சார் இதுவாக இருந்துச்சு சார் தான் சிரிக்க முடியும். ரிவ்யூ பண்ணுற நம்ம மட்டும் தான் உள்ளபடி பேச முடியும். அவங்களால பேச முடியுமா? நம்ம கிளியராக சொல்லிடலாம். எனக்கு வந்து வாயில் வடை சொல்கிறானுங்க, பண்ணுறது ஒன்று செய்கிறது ஒன்று பேசுறது ஒன்றுன்னு இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். பட் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உள்ள கண்டஸ்டன்ஸாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. அதனால் அதுதான் அவங்க சொன்னாங்க. அதை வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த டாஸ்க்கு ரிலேட்டடாக பேசி முடித்தோன்னா என்னென்னா இவர் வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜாக்லினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஜாக்லின் அது வந்து என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபுல்லாக கிடக்கிறன்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கோர்வையாக சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. பட் அது கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க என்ன பண்ணாங்க, கிடக்கிறன்னு எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது வந்து ஆடியன்ஸும் ரசித்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் ஜாக்லின் அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்படி ஒருத்தர் கேட்கும்போது சிவாவை அவர் வந்து கேட்டார். சிவாவும் என்ன பண்ணாங்கன்னா சிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சிவாவும் சொல்கிறாரு. சிவா சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அவர் இந்த சத்யா கூட்டு போயிட்டு கேட்கும்போது அவர் சத்யா பண்ண விஷயங்கள் சொல்கிறது, அப்புறம் இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி சிவா சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை என்ன பண்ணாங்க, அந்த சைடு ஆனந்தி வந்து என்ன பண்ணாங்க, அதே மாதிரி எப்படி சாஞ்சிக்கின்னு அவங்க ஒரு மாதிரி அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அது ஆனந்தி ஒரு மாதிரி சாஞ்சிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து சிவா அது சொல்கிறது வந்து சிவா அப்படி சொல்ல அந்த நடந்த விஷயங்களுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதை தெரியாமல் கேமராமேன் வந்து வைடில் போகும்போது காட்டிட்டார். ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு மேடையில் இருக்கீங்கன்னா, ஒரு மேடை நாகரிகன்னு ஒன்று இருக்குது, உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, சிவா ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறாரு, அந்த ஃப்ளோவை அப்படியே கட் பண்ணி கேமரா வந்து ஆனந்திக்கு ஜூம் பண்ணுங்க அப்படின்றீங்க. கேமராவை ஆனந்திக்கு ஜூம் பண்ணிட்டு
ஆனந்தி வந்து இந்த மாதிரி படுத்துட்ருக்காங்க. ஆனந்தி கேள்வி கேட்குறேன், என்னம்மா அப்படியே வந்து படுத்துட்டு என்ன அப்படியே சாஞ்சிக்கின்னு அப்படி ஜாலியாக கேட்டுருக்கீங்க, என் சௌந்தர்யா கூட உட்காந்தாலும் அவங்க பழக்கம் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அதான் ஒன்று சொல்லணும்னு. பரவாயில்ல இது சாஞ்சின்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு சிவாவை பிடிச்சி அவர் கலைக்கிறாரு. சிவா நீங்கள் சொல்கிறது வந்து சுவாரஸ்யமாக சொல்லணும், சுவாரஸ்யமாக சொல்லணும், இப்படி தான் தூங்கிடுவாங்கன்றார். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கண்டஸ்டன்ஸை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? சிவா எவ்வளோ செகண்ட்ஸ் சொல்லிட்டாரு, ஜாக்லின் அவ்வளோ தூரம் பெரிய ஒரு கதையை விட்டாங்க, அதை ஃபுல்லாக பொறுமையாக தானே நின்று கேட்டிங்க. ஜாக்லின் சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு சைடு இருக்கட்டும், அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக சொல்லிட்டாங்க, சிவா நான் அவ்வளோ மொக்கையாக சொல்லிட்டாரா? இதுதான் பிடிக்கல, இதுதான் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு வரீங்க வீக்கெண்டில்? எனக்கு புரியல. நீங்கள் என்ன ஒரு ஜட்ஜா, இல்லை லைன்ஸ்மேனா, இல்லை வந்து தேர்ட் அம்பையரா, இல்லை வந்து விஏஆர் ஃபுட்பாலில் வந்து கோல் போடும்போது உள்ளே போச்சா போகலையா, பெனால்ட்டி வந்துச்சா வரலன்னு சொல்லி விஏஆர் பார்ப்பாங்கள்ல, வர்ச்சுவல் இந்த ரெஃபரி விஏஆர் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் அதுவா? அப்படியே ஒரு இன்ச்சாக நோட் பண்ணிருக்கீங்க. அவர் ஒரு கதை, அவர் வந்து ஒரு சுவாரஸ்யமாக, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் சொல்ல விடுங்க. சொல்லி முடித்தோடனே இது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து ஆனந்தி பண்ண தப்புக்கு ஏங்க சிவாவை கலாய்க்கிறீங்க? உடனே சிவா நீங்கள் சுவாரஸ்யமாக சொல்ல, அதனால அவங்க தூக்கிட்டு அவங்க தான் ரசித்து, அவங்க எழுந்து சொல்லும்போது கூட இல்லை சார் சிவா சொன்னதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் ரசித்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கப்புறமும் சிவா நீ மொக்கையாக பேசுகிற, நீ ரொம்ப அப்படியே போரிச்சு பேசுகிற பாரு, அவங்க தூங்கிட்டாங்க பாரு, நான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, டிவியில் காட்டுறாங்க, சிவாவோட ஃபேமிலி பார்ப்பாங்க, சிவாவுக்கு எப்படி இருக்குங்க? நீங்கள் ஒரு செகண்டு அந்த சைடில் இருக்கிறவங்களாம் வந்து அது ஏதோ அப்படி ஜாலியாக சிரிக்கிறானுங்க பேசுகிறாங்கலாம், அவனுக்கு வந்து மனசே இல்லை, அவனை என்ன வேணால் கழுவி ஊற்றலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க. நீங்கள் கழுவி ஊற்று தான் வரீங்களா வாரம்? நீங்களே யோசிங்க. நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களை வாரம் வந்து ஒருத்தன் வந்து கழுவி ஊற்றிட்டே இருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல சிரிச்சுன்னு போவீங்களா? இதெல்லாம் கதையாக இருக்குங்க, தப்புங்க. சிவா பேச விடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதுனா அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியஸான டாபிக். அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, ஜாலியாக எவ்வளோ நேரங்க ஜாலியாக ஜாலியாக பேச விடுங்களேன். எவ்வளோ பேர் எவ்வளோ மொக்கையாக பேசுகிறாங்க, அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, பேச விடுங்க. அதுக்கு ஒரு நோட் பண்ணி நீங்கள் ஆனந்தி, நீங்கள் நியாயமாக பார்க்கணும், ஆனந்தி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏங்க ஆனந்தி சாஞ்சி உட்காந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை சார் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கரெக்ட் தாங்க, பட் அது கொஞ்சம் சாஞ்சி உட்காந்து அது ஒரு மாதிரி தூங்குற மாதிரி தெரியல, அதனால் கொஞ்சம் பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் சாரி சார் நாங்கள் உட்காந்துருவோம். ஆனந்தி கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீங்கள் விட்டுறணும். அது எதுக்கு சிவா கிட்ட வந்து கலாய்க்கிறீங்க? இதெல்லாம் தான் எரிச்சல் வருது, இதெல்லாம் தான் தேவையில்லாத ஆணியை பிடுங்கிறது தான். அந்த ஆணி அங்கேயே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு அதை போய் பிடிக்க நிற்கிங்க? என்ன பண்ணுமோ அதை பண்ண மாட்டீங்க, தேவையில்லாம் பண்ணுறீங்க. ஹோஸ்ட்டாக ஒரு மேடையில் வந்து பண்ணுறதுக்கு சத்தியமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தகுதியே கிடையாது, ஒரு பொட்டென்ஷியல் கிடையாது, ஒரு குவாலிட்டி கிடையாது, அதுக்கான ஒரு 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 இதுவே கிடையாது. நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு 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 வேல்யூவே கிடையாது, அதுக்கான அதுக்கு பர்ஃபெக்டான நீங்கள் ஆள் கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த குவாலிட்டி பத்தலை. யூ ஷுட் லேர்ன். நீங்கள் நிறைய ஷோ பார்க்கணும், இல்லை கமல் சார் பண்ணதை பார்த்துடணும். எப்படி கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்களோ, எல்லோரும் வந்தோடனே உங்களுக்கு கை தட்டுறாங்கல்ல, ஊன்னு கத்துறாங்களா, அதை அப்படியே நீங்கள் ரசிக்கிறீங்களா, சூப்பராக இருக்குது அப்படின்றீங்களே, அப்படியே ஹார்ட்டெல்லாம் கொடுக்குறீங்களே, அப்போ உங்களுக்கு அது கொடுக்குறாங்கல்ல. ஏன் கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் தர பண்ணுறீங்க? கண்டஸ்டன்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவனை ஜாலியாக கம்ஃபர்டபுள் ஆக்குங்க. அவனை எல்லாத்துலேயுமே ஒரு குறை சொல்லிக்கினா அவன் ஒன்று நின்ன குறை சொல்ல, கேட்ட கேள்விக்கு ஒரு செகண்ட் அவன் யோசிச்சானா குறை சொல்கிறது, நீ யோசிக்கிற, நீ ஏதோ உலகத்தை பற்றி நீ உட்காரு, நான் அத்தாளிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி அவனை மட்டம் தட்டுறது, ஃபஸ்ட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க கண்டஸ்டன்ஸை. அவன் ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஏன்டா சாட்டி எபிசோட் வந்து தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் அதை தெரியாது, வெளில சொல்ல மாட்டானுங்க, ஆனால் எல்லாருக்குமே அதுதான் உள்ளே ஓடுது. வெளில சொல்ல மாட்டானுங்க, சொல்லவும் முடியாது. வெளில போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வேணால், அப்புறம் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வேணால் உங்களோட பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ வேணால் சொல்லுவானுங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. புரியணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஷோவில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சொல்லணும், எவனும் சொல்கிறானா சொல்லி தெரியல. இந்த வர ஆடியன்ஸ்லாம் வந்து பெய்டு ஆடியன்ஸு எதைத்தாலும் கை தட்டினுக்கானுங்க, எல்லாத்துக்கும் சிச்சுனுக்கானுங்க இவனுங்க ஒருத்தனுங்க. ஸோ அதனால் அது இது பண்ணாங்க, அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து கரெக்டாக அந்த கதையை நல்லா விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார் முத்து. ஆக்சுவலாக இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத முத்து நல்லா கரெக்டாக சொன்னார். என்னென்னா இவங்க வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த வந்து முக்கோண காதல் அதை வந்து உடச்சி விட்டு அது வேலைக்காகாதுன்னு சொல்லி விட்டு, அப்புறம் ராணா வந்து சோகமாகவும் சத்யா வந்து ஆக்ரோஷமாகவும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து ஃபன் ஆக்டிவிட்டி, கலை நிகழ்ச்சின்னு சொல்லி பண்ணலாம்,
டீச்சர்ஸ்க்கு ஒரு டான்ஸு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இது பண்ணிட்டு ஒரு இன்ட்ராக்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்போது இந்த பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கு இருக்கிற அந்த ஒரு லவ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதை வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் உசிப்பேற்றி விட்டால் பிரின்சிபல் ஏதாவது சொல்லுவாங்க. அதை பிடிச்சி அடுத்த விஷயங்கள் எடுத்துன்னு போயிட்டு வெளியில் போய்ட்டு போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஷோவை முடிச்சிடலாம். இதுதான் நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணதுன்னு சொன்னாங்க. இது வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த முக்கோண காலில் பிரித்து ஊற்றோன்னா அங்கேருந்து ராணவ் வந்து டேக் ஆஃப் ஆகி வேறு மாதிரி பண்ண போயிட்டான். இவர் சத்யாகிரகம் பண்ண போய்ட்டு 2 பேர் பர்சனலாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கேயே ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு முத்து சொன்னார். அது ஆக்சுவலாக நடந்தது. முத்து பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க பேசின ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு ஸ்கூல் டாஸ்க்குன்னும் போது இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும், ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு நல்ல ஒரு 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 குவாலிட்டியாக ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக பக்காவாக அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லை. அதை பற்றி கேட்குறதுக்கோ பேசுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இந்த வீக்கெண்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அது ராணை வந்து ஒரு சொதப்பிட்டா. அதுக்கப்புறம் திருப்பி ரஞ்சித் வந்து ஏதோ ஒன்று கசாமசான்னு கத்திட்டு போனதுக்கப்புறம் திருப்பி டேக் ஆகும்னு பார்த்து திருப்பி டேக் ஆகல. அப்புறம் அருண் வந்து நான் கேப்டன், இப்போ வைஸ் பிரின்சிபல் கேப்டன் சொன்னோன்னு மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு சொன்னார் முத்து. அது க்ளீனாக அவர் சம்மரைஸ் பண்ணிட்டாரு. அது பக்காவாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பிளான் பண்ணிங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் செமையாக இருந்திருக்குமே இது அப்படின்னு சொல்லியும் விஜய் சேதுபதி ஒரு கமெண்ட் கொடுக்கல. அப்படியா உட்காருங்க அப்படின்ட்டாரு. அவன் எதுக்குடா இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லி பேசிக்காக ஹவுஸ்மேட்ஸ் வந்து எதை சுவாரஸ்யமாக பண்ணாலும் அந்த விஜய் சேதுபதி கண்டுக்கிறதே கிடையாது, ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து வீட்டில் வந்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் அவராக கேட்டு கேள்வி கேட்டு அவர் அது இது பண்ணுறது கிடையாது. எவனாவது போட்டு கொடுத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட், அதுவும் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள போட்டு பாய்ஸ் துவச்சிட்டு பாய்ஸ் எப்படியே சாரி கேட்க வருது. இதுதான் எபிசோடில் பண்ணுறாரு. இதே தான் அடுத்த செக்ஷனில் பண்ணார். ஜாக்லின் ஜெஃப்ரி பிரச்சனை. ஜாக்லின் ஜெஃப்ரி பிரச்சனை என்னன்னு சொல்லி இவர் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தோணுது. ஒன்றுமே இல்லை. இந்த ஜெஃப்ரியும் விஷாலும் சேர்ந்து அந்த ஜாக்லினுக்கு வந்து ஒரு பாட்டு பாட்டாங்க. அந்த பாட்டை வந்து எல்லாரும் தான் ரசித்தாங்க, ஜாக்லினே ரசித்தாங்க, எல்லாருமே ரசித்தாங்க, முடிஞ்சாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. ஓகேவா? அவங்களாம் ஒரு பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பெரிய பிரச்சனைலாம் பண்ணல. பட் ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட கேட்டாங்க, ஜெஃப்ரி நான் இந்த மாதிரி பேசுனீங்க, அந்த மாதிரி பாட்டு பாடணும்னு கேட்டு, அது போன வாரம் நடந்ததுக்காக பாடினேங்க, அது முடிஞ்சு போன விஷயத்தை ஏங்க திருப்பி பேசுகிறீங்கன்னு ஜெஃப்ரி சொன்னார். அது வந்து என்னன்னா, அது இந்த வாரம் நடந்தது கிடையாது, போன வாரம் நடந்த ஒரு விஷயத்துக்காக பாடணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சொன்னதுக்கப்புறம் ஜாக்லின் போட்டு அப்படியே போய் கதிரெலாம் ஒன்றும் அழுவலை, அப்படியே மூட் ஆஃப் ஆகலை. அதனால் ஜெஃப்ரி கிட்ட அவங்க கத்தி சண்டை போட்டு அப்புறம் ஜெஃப்ரி சண்டை போட்டு வீட்லேயே ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆகலை. அந்த ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அவங்க பேசலை. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக தான் பேசுகிறாங்க, டாஸ்க்குன்னாங்க, இதுனாங்க, அவங்க ஜாலியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. சரியா? இது ஒரு இன்சிடென்ட்டே கிடையாது, இதோட எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இதை கரெக்டாக விஜய் சேதுபதி அங்கே கேள்வி கேட்குறாரு. ஜாக்லின் அது என்னமோ அதை கேள்வி கேட்டிங்க என்னன்னு சொல்லி அது கேட்டால் அவங்க இங்கே கேட்குறாங்க. கேட்டது அங்கேயும் அவன் ஜெஃப்ரின்னு சொன்னாக்கா அது போன வாரம் அந்த ஒரு விஷயம் சொல்லி தான் விட்டாங்கன்னு சொல்லி அவன் தெளிவாக சொல்கிறான். அதுக்கு வந்து என்ன இவர் விஜய் சேது விட மாட்டார். ஜாக்லின் கூட அது வந்து சரி அப்படியா ஓகேன்னு சொல்லி விட்டாங்க. விஜய் விட மாட்டேன். இல்லை ஜெஃப்ரி கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்க புரியுதா, அது கேளு, அது நீ சொன்னியா சொல்லு, ஏன் அதை நீ அங்கே கேட்கல, ஏன் நீ அங்கே சொல்லலை, நீ அங்கே சொல்லியிருக்கலாமே பேசணும். ஏன் இது ஒரு பிரச்சனையா? ஏங்க ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் பிரச்சனையே இல்லைங்க. அது ஒரு பாட்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது வந்து ஜாலியாக எல்லாருமே சிரித்தாங்க. அது ஜாக்லின் அங்கேயே ஏதோ கேள்வி கேட்டாங்க, அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதனால் ஜாக்லினும் பெரிய லெவலில் பிரச்சனை படல வருத்தப்படல. எவ்வளோ வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் சாச்சனா சௌந்தர்யாவில் கேவலப்படுத்தி பேசினாங்களே, அந்த சாச்சனா பண்ணும்போது அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சௌந்தர்யா பயங்கரமாக கொடுத்தாங்களா, அதை கேள்வி கேட்டிங்களா? இல்லை சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்லின்னு பேசும்போது ஜாக்லின் சௌந்தர்யா சண்டை போட்டாங்க, அதை கேள்வி கேட்டிங்களா? இல்லை ராயன் வந்து வெளியில் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, எக்ஸ்பிரஷன்லாம் தப்பாக பண்ணுற, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? இல்லை இந்த லவ் மேட்ரு, இந்த டாஸ்க் அப்படின்னு போடும்போது சௌந்தர்யா அவ்வளோ கத்தி கேவலமாக பேசி சண்டை போட்டாங்களே, சௌந்தர்யாவுக்கு ரியாக்கும் அவ்வளோ சண்டை வந்துச்சு, அதை கேள்வி கேட்டிங்களா? நீங்கள் அது எதுவுமே கேள்வி கேட்கல. ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மராக இவருக்கு ராணவுக்கும் வர்ஷினி கொடுத்தாங்களா, அதை பற்றி கேட்டிங்களா? பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்கின அருணும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் விஷாலும் மஞ்சரி பற்றி அவங்கள பற்றி எதை கேட்டிங்களா? கேப்டனாக இருந்த அருணோட கேப்டன்சி பற்றி எதை கேட்டிங்களா? அவருக்கு அது கேப்டனாக இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிங்களா? வீட்டில் ஆயத்தன் நடந்தது. முத்துக்குமரன் கோல்டு வாங்கினார், இவங்க அவங்க பேர் என்ன சாச்சனா சில்வர் வாங்கினாங்க, இவர் ராயன் வந்து பிரான்ஸ் வாங்கினார், அதை பற்றி எதை கேட்டிங்களா? கடைசியாக நிற்க வச்சாங்களே ரியா வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்களே, அதை பற்றி கேள்வி கேட்டிங்களா? வாரம் ஃபுல்லாக எவ்வளோ நடக்குதுங்க, அது எதுவுமே கேட்கல. ஜாக்லின் ஜெஃப்ரி அது ஒரு பிரச்சனையா?
அது ஒரு பாயிண்ட்டா? தெளிவாக அதை மட்டும் போய் கேள்வி கேட்குறீங்க. அதை மட்டும் கேட்டு என்ன இது? அது ஒன்றுமே அது ஒரு சப்போர்ட். அது வந்து பேசி 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 ஜெஃப்ரியை சாரி கேட்கணும். ஜெஃப்ரி சாரி சார் நான் பண்ணது அப்படின்னு ஜெஃப்ரி சாரி கேட்டான். சூப்பர் உட்கார் அப்படின்னீங்க. ஜெஃப்ரி சாரி கேட்டால் போதுமா? சாரி கேட்டான், அவன் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டான், பெரிய பாவம் பண்ணிட்டான், பெரிய குற்றம் பண்ணிட்டான். அவனை எப்படியா சாரி கேட்கணும். அவனை சாரி கேட்க வச்சுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, சாரி கேட்டியா உட்கார் அப்படின்னு. இதுதான் அவங்க வேலையா? எனக்கு புரியவே இல்லை. அவன் சாரி கேட்குறது, அவன் சாரி கேட்டு கேவலமாக அவன் பண்ண தப்புன்னு சொல்லி வாங்கிட்டு உட்கார்றது தான் அங்கே நடக்கணுமா? ஸோப்பா இதே தான் நடக்குது ஒரு வாரம். நிறைய விஷயம் இருக்காங்க கேட்குறதுக்கு. எவ்வளோ பிரச்சனைகள். ஆனந்தி வந்து அந்த டாஸ்க்கு பண்ண மாட்டேன்னு சொல்லி வராமல் இருந்தது. விஷால் இந்த டாஸ்க் கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இது எதுவுமே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஒப்பேத்தியாச்சு. ஜெஃப்ரியை சாரி கேட்க வச்சு யாரோ ஒருத்தர் பாய்ஸ் சரி யாரோ ஒருத்தர் சாரி கேட்க வச்சிடணும். சாரி கேட்க வச்சாச்சு, சந்தோஷம். இன்றைக்கி தான் இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். என்ன இது பேர் மக்கள் பிரதிநிதி கிடையாதுங்க. மக்கள் பிரதிநிதினா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு இது கேட்கணும். ஒரு யாருக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க, இவங்க அப்படி சொன்னாங்களே உங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சா, நீங்கள் அது உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, எதனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீலிங்ஸை கேட்கணும், எக்ஸ்ப்ரெஷனை கேட்கணும். அதை கேட்டு அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஆறுதல் கொடுக்கணும். இல்லை அவங்க சொல்ல வந்த பாயிண்ட் அவங்களுக்கு சொல்ல விடணும். அப்புறம் நடந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்கணும். நிறைய இன்சிடென்ட்ஸ் கேட்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல. இது எவ்வளோ எபிசோட் தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ரிவ்யூலாம் நீங்கள் பார்க்குறதும் கிடையாது, பார்க்கவும் போகிறதில்ல, அதனால உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் ரிவ்யூ பண்ணுறது என்னோடய கடமை, நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நான் ஃபீல் பண்ணுறது, நான் என் கருத்தை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு எபிசோட்லையும் அதான் நடக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேறீங்க, நிறைய விஷயங்கள் கேட்க மாட்டேறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து முக்கியமான அந்த விஷயங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்க. கிச்சன் பிரச்சனை வந்துச்சு, சாச்சனா அந்த ரைஸ் எடுத்து போட்ட பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் பாய்ஸ் வந்து டாஸ்க்கு கம்மியாக பண்ணி கம்மியான காசு வாங்கி அதை வச்சு அவங்க கஷ்டப்பட்டு இந்த வாரம் சமைச்சு சாப்பிட்டாங்க. அதை நீங்கள் கேட்குறதில்ல, அதை பற்றி பேசுறதில்ல, எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணுறதில்ல. பட்டு மக்கள் பிரதிநிதின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, மக்கள் என்ன கேட்கணும், அதை எதுவுமே கேட்காம உங்களுக்குன்னு தனியாக தோன்ற விஷயங்களை ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. மெயினாக என்னென்னா, நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, 20 பேருமே நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதில்ல, ஜென்ரலாக மட்டும் கேட்குறீங்க. 20 பேர் இப்போ ராயன் பற்றி நீங்கள் எதாவது கேட்டிங்களா? பவித்ரா எதாவது பேச சொல்லுங்கள், பவித்ரா சும்மா எழுந்து சொல்லுங்கள். ரியா கிட்ட எதாவது கேட்டிங்களா? ராயன் கிட்ட எதாவது கேட்டிங்களா? இவர் நம்ம ரஞ்சித் இந்த அவர்கிட்ட எதாவது கேட்டிங்களா? டாஸ்க் மட்டும் எப்படி இருந்தது, எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆச்சு மட்டும் கேட்குறீங்களே தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்கணும். தெரில நீங்கள் என்னத்தை ஷோ ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கும் தெரில, பார்க்குற எங்களுக்கும் புரியல. பிக் பாஸ் ஷோ பிக் பாஸ் டீமுக்கும் அது புரியுதா புரியலான்னு தெரில, விஜய் டிவிக்கும் அது புரியுதா புரியலான்னு தெரில, ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் புரியல. வழக்கம் போல் நீங்கள் ஒப்பைத்து போயிட்டீங்கன்னா எல்லாருமே ரிவ்யூவில் பேசிட்டுருக்காங்க. ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே அதான் போட்டுங்கிறாங்க. எவ்வளோ பேர் போட்டாலும் உங்களை ஹேஷ்டேக் போட்டு டேக் பண்ணாலும் உங்களுக்கு அது தெரிதான் தெரில, அது புரியல. ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் நாளைக்கு வழக்கம் போல் ஒரு சண்டே எபிசோடில் வந்து வழக்கம் போல் ஒப்பேத்துறாரா, இல்லை நம்ம இவ்வளோ விஷயங்கள் கேட்கணுன்னு அவர் சொன்னது ஏதாவது ஒன்று கேட்குறாரா, இல்லை அது எப்படி கேட்குறாரு, அது கேட்குறதுல வந்து ஏதாவது கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கா, நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி அரசல் புரசலாக வர நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரியா இல்லை சாச்சனா எவிக்டர்னு வருது. பட் தெரியல, மேபி நாளைக்கு மார்னிங் தெரியலாம். அது நாளைக்கு நம்ம என்னன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு வீடியோ போடுவோம். மீண்டும் நாளைக்கு டே 42 எபிசோட் ரிவ்யூவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.